ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கேரளா ஸ்பெஷல் அவல் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 3 ஸ்பூன் சுகரு, அரை கப் அவல், ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சிறுசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவலை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் கீ எதுவுமே சேர்க்க வேணாம், நார்மலாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒடிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போது நல்லா கொரகொரப்பாக வரும். இப்போ நம்ம இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்துருச்சு, இதை தோல் நீக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். சில்லுன்னு இருக்கிற பாலாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் போல் அவலையும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நட்ஸை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாதி அளவுக்கு ஊற்றினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்க அவலையும் சேர்த்துக்கலாம். இடையில ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இடையில சேர்க்கும்போது அது நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வரும். அப்போ அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். திரும்பி நம்ம மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான அவல் மில்க் ஷேக் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்கு கெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவே ஹெல்த்தியானது. அவல், மில்க்கு, வாழைப்பழம், அதோட பீனட் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். நம்ம ஆல்ரெடி சில்லுன்னு மில்க் எடுத்துருக்கறனால திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.